இன்று நாடு முழுவதும் குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நாட்டு குடிமக்களுடைய சிறுபான்மையினுடைய சிந்தனைகளையும் உள்ளங்களையும் தகர்த்தெறிந்துவிட்டு நாட்டில் நடைபெறக்கூடிய நாசகரமான செயல்பாடுகளை சிந்தித்து பார்க்கும் பொழுது குடியரசு தின விழா கொண்டாடுவதற்கே உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்பட மறுக்குகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியும், 1500ஆம் ஆண்டு பாபர் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் கட்டி கொடுத்த அற்புதமான ஒரு பள்ளிவாசலை ஆண்டாண்டு காலமாக இஸ்லாமிய பெருமக்கள் அதை பயன்படுத்தி வந்த காலகட்டத்தில் அதை அபகரிப்பதற்காக செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்து அதை இடித்து தரைமட்டமாக்கி இன்று அதில் ஒரு வழிபாட்டு தலமாக கோயிலை கட்டியிருக்கின்றார்கள். இது நடுநிலையான இந்து மக்களுக்கு கூட விருப்பமில்லை. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதில் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்திற்கும் அது சந்தோஷம் அளிக்குமா என்று கேட்டால் இல்லை. அதிலும் குறிப்பாக நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சகோதர சமுதாயத்தவர்களை இதை கொஞ்சமும் ஏற்றுக்கொள்வதில்லை, சிலரை தவிர. அன்பானவர்களே, இந்த இஸ்லாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் யாருடைய மனதை புண்படுத்தவும் செய்யாது, யாருடைய வழிபாட்டு தலங்களை சேதமடைக்கவும் செய்யாது, யாரையும் எண்ணி நகையாடக்கூடிய கேவலமான காரியங்களையும் செய்யாது. அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தந்த அற்புதமான வழியில் மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பிற மத கடவுள்களை நீங்கள் ஏசாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலும் கூட எந்த வழிபாட்டு தலங்களையும் சேதப்படுத்தியதில்லை, எந்த மக்களையும் அவர்களுடைய கடவுள்களை இழிநிலைப்படுத்தி பேசியதும் இல்லை, யாரையும் மனது புண்படுத்தியதும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழ் முழு அரபகமும் வந்த காலத்திலும் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், அல்லது கலீஃபாவாக இருந்த அத்தனை பேராக இருக்கட்டும், யாரையும் சேதப்படுத்தியதில்லை, புண்படுத்தியதில்லை. பெருமக்களே, முதல்ல அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசல், மஸ்ஜித், இது சம்பந்தமான கண்ணியமும் மகத்துவமும் என்ன என்பதை முஸ்லிம்களாகிய நாம முதல்ல விளங்கினாத்தான் மற்ற சமுதாயத்து மக்களுக்கு அதை புரிய வைக்க முடியும். இயற்கையாகவே எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் தங்களுடைய வழிபாட்டு தலங்களின் மீது ஒரு அளப்பெரிய அன்பு இருக்கும், ஒரு ஆசையும் ஆர்வமும் இருக்கும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இந்த இறை இல்லங்களின் மீது எந்த அளவுக்கு அதிக பாசம் வைத்திருக்கின்றான்னு சொன்ன பெருமானார் சொல்லுவார்கள், அஹப்பு இலல்லாஹி ஃபில் மஸாஜிதியா, உங்களுடைய ஊர்களிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது அல்லாஹ்வினுடைய பள்ளிதான். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா தனது அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுவான்,
அல்லதீன ஆமனு அஷத்தன் ஹுப்பல் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹுவை அளவு கடந்து நேசிப்பார்கள். சாதாரண சொல்லல, நேசிப்பாங்கன்னு சொல்லல. அல்லாஹுவை எல்லாரும் நேசிப்போம் தான். ஆனால் அல்லாஹுவை அளவு கடந்துனா எப்படிங்க? நம் உயிரையும் விட மேலாக அல்லாஹுவை நேசிப்பார்கள். அவங்க தான் உண்மையான ஈமான்தாரிகள். அப்படி அல்லாஹுவை ஒருவர் நேசிப்பதாக இருந்தால், உதாரணமா நாம நம்மளுடைய மனைவியை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த மனைவியினுடைய சகோதரர்கள், அந்த மனைவியினுடைய பெற்றோர்கள், அந்த மனைவியினுடைய உறவுக்காரர்கள் எல்லாம் நம்மையும் அறியாமல் நமக்கு நேசம் ஏற்படுவது இயல்பு. அதுபோன்று அல்லாஹுவை நாம் நேசிக்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அளவு கடந்து நேசிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வினால் அருளப்பட்ட குர்ஆன் ஷரீஃப், அந்த குர்ஆன் ஷரீஃபின் மீது நமக்கு எந்த அளவுக்கு நேசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஹக்கு, அது உண்மை, அது சத்தியம் என்று உளமாற நம்பி அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் வழிமுறையும் நடைமுறையும் படுத்த வேண்டும். அதுதான் குர்ஆனின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பற்று, பாசம். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அல்லாஹுக்கு மிக பிரியமான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நம் உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூனு அஹப்ப இலைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளப்பெரிய பாசம் கொள்ளாதவரை நாம் உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். பெருமக்களே, எப்படி அல்லாஹ்வுக்கு பிரியமான குர்ஆன் ஷரீஃபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் அளவு கடந்து நேசிக்க வேண்டுமோ, அதுபோன்று அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இந்த பள்ளிவாசலையும் நாம் அளவு கடந்து நேசிக்க வேண்டும். பள்ளிவாசல் தாங்க ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய தாய் வீடு. பள்ளிவாசல் தான் ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய தாய் வீடு. பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், பள்ளியின் மீது நாம் எந்த அளவுக்கு அளப்பெரிய காதல் நிற்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மீனை தண்ணிலிருந்து எடுத்து வெளியில போட்டோம் வைங்களேன், ஒரு மீனை தண்ணிலிருந்து வெளியே போட்டோம்னா அது என்ன செய்யும்? துடிக்கும். உயிர் போயிருங்கிற மாதிரி துடிக்கும். மீண்டும் தண்ணிக்குள்ள விட்டு அதுக்கு ராகத்தை வந்துடும், அதுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு மறுபடியும் துள்ளி குதிச்சு நீந்தி ஓடக்கூடிய காட்சியை பார்க்க முடியும்ல. அப்படி சொல்றாங்க. ஒரு முஃமின் அந்த பள்ளிவாசலை அப்படி நேசிக்க வேண்டும். பள்ளியில் வருகின்றோம், தொழுகின்றோம், தொழுது முடித்து விட்டு வெளியே செல்லுகின்றோம். வெளியில் செல்லும் பொழுது அடுத்த வக்து எப்பொழுது வரும், அந்த வக்துக்கு எப்பொழுது நாம் பள்ளிவாசலை தேடி ஓடி வர வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹ்வினுடைய பள்ளி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. பெருமக்களே, சலாமத் என்று சொல்லக்கூடிய அமைதி பள்ளிவாசல், மன அமைதியை தரக்கூடிய பள்ளிவாசல். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் புயல் வந்தாலும் தேடி ஓடுவார்கள் பள்ளிவாசலை நோக்கி. சுனாமி, பூகம்பம் எது வந்தாலும் தேடி ஓடுவார்கள். பசித்தால் கூட பள்ளிவாசலை தேடி ஓடுவார்கள். கவலை ஏற்பட்டால் ஓடுவார்கள், கடன் ஏற்பட்டால் ஓடுவார்கள். மன அமைதிக்காக, தங்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக. பள்ளிவாசலை தொழுகும் இடமாக மட்டும் ஆக்கி தரவில்லை நம்முடைய முன்னோர்கள். பள்ளிவாசல் அது நியாயம் வழங்கக்கூடிய நீதிமன்றமாக பயன்படுத்தப்பட்டது இன்று வரை. ஊரில் யாருக்கு எந்த பிரச்சனை என்றாலும், எந்த சண்டை சத்துறவுகள் என்றாலும், திருமணம் சம்பந்தப்பட்ட பொண்ணு மாப்பிள சம்பந்தமாக இருக்கட்டும், அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய நீதிமன்றமாகத்தான் பள்ளிவாசல்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் திகழ்ந்து கொண்டிருப்பதை மறுக்க முடியாது. பள்ளிவாசல்கள் பாடசாலைகளாக பயன்படுத்தினார்கள் நம்முடைய முன்னோர்கள்.
இன்று வரை நாமும் பிள்ளைகளுக்கு பாடங்களையும் ஒழுக்கங்களையும் கற்பித்துக் கொடுக்கக்கூடிய அற்புதமான தலமாகத்தான் இந்த பள்ளிவாசலை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதை முதலில் நாம் விளங்க வேண்டும். பள்ளிவாசல்கள் மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்ல தகுந்த அற்புதமான இடங்களாகத்தான் அன்று முதல் இன்று வரை பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பள்ளிவாசல்களில் உங்களுடைய இல்லத்தின் திருமணத்தை நீங்கள் நடத்துங்கள், அதில்தான் உங்களுடைய திருமணத்தில் பரக்கத்து இருக்குகின்றது என்பதாக தனக்கஹூஃபி மசாஜிதி, நீங்கள் திருமணத்தை பள்ளிவாசலில் என்ன செய்யுங்கள், முடித்துக் கொடுங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. நாம் இடப்பற்றாக்குறைக்காகவும் அதிகமான கூட்டங்களை சேர்ப்பதற்காகவும் என்னதான் திருமண மகாலில் நடைபெற்றாலும் நிக்காஹ் ஓதக்கூடிய நிகழ்வை பள்ளிவாசலில் நடத்துவதுதான் மிக சிறப்பாக அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பான பெருமக்களே. அப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசல் ஒவ்வொரு மூமின்களுடைய எண்ண ஓட்டமாக உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பள்ளிவாசலின் சிறப்பை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, நீங்கள் தொழுகைக்காக உங்களுடைய இல்லங்களில் ஒளி செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு நீங்கள் நடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு தரஜா அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது என்பதாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் இந்த பள்ளிவாசலின் மீது அதிக கவனம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வங்களை ஜகாத்தாக கொடுப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய ஜக்காத்துகளை கொண்டு வந்து பள்ளிவாசலில் வைத்து ஏழைகளுக்கு நீங்கள் பங்கிட்டுக் கொடுங்கள் என்பதற்காக. ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் அந்த செல்வந்தர்களுக்கும் கூட இந்த பள்ளியின் மீது ஒரு ஈர்ப்பும் ஒரு கவனமும் ஒரு பிரிவும் பற்றும் பரிவும் ஏற்படும் என்பதற்காக. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்வதற்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான நன்மைகளை சொல்லித் தருவார்கள். பள்ளிவாசல்ல மோதினார் சுத்தம் செய்கிறார் இல்லையா, தயவு செய்து நீங்க அதை நினைச்சிடாதீங்க அது அவருடைய வேலை என்று. அது அவருடைய வேலைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நாம் அதை செய்கிறது இல்லை. அதனுடைய நன்மையும் மகத்துவமும் நமக்கு விளங்கல. பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய காரியத்தில் அதில் இருக்கக்கூடிய நன்மையும் மகத்துவமும் நம்ம விளங்காததுனாலதான் பள்ளிவாசலுக்கு மோதியார் சுத்தம் செஞ்சா போதும்னு நினைக்கிறோம். இல்ல, மோதியாருடன் சேர்ந்து நாமும் செய்ய வேண்டும். சிறு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பயன்படுத்துவதற்கு தவறிவிடக்கூடாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான சம்பவம் சொல்லவா? ஒரு அம்மா மஸ்ஜிது நபவியில கூட்டி பெருக்கி அள்ளுவாங்களாம். பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய குப்பை கூலம் இலை செடி கொடி இதெல்லாம் பூரா சுத்தம் பண்ணுவாங்க. அப்படி சுத்தம் பண்ணக்கூடிய அந்த அம்மாவை பெருமாள் சமூகம் ஒரு மனமகிழ்வோடு பார்ப்பாங்க. கொஞ்ச நாள் அந்த அம்மாவை காணும். அந்த அம்மாவை காணுன்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எங்கே போனாங்க அந்த அம்மா? 2-3 நாள் ஆளை காணுமே. பொதுவாகவே இது சுத்தம் பண்ணுறவங்கள பார்த்தாலே எல்லாத்துக்கும் ஒரு இலக்காரமாக இருக்கும், ஒரு சாதாரணமாக. இப்போ சொன்ன சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அந்த அம்மா வஃபாத் ஆகிட்டாங்க, அவங்க அடக்கம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்க. ஏன் என்கிட்ட சொல்லலை? எதனால என்கிட்ட சொன்ன மன்னிச்சிட்டீங்க? இல்லையா ரசூலுல்லாஹ், அவங்க சாதாரண குப்பை கூழ அல்றவங்க தானே, அதை ஒரு முக்கியத்துவமாக அவங்க நினைக்கல அப்படின்னு சொன்னோன்னு கோவப்பட்டு சொன்னாங்க. இல்லை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு தெரியுமா? அல்லாஹ் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு தெரியுமா அவங்களுக்கு? அவங்க கபர் எங்க இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்க கபர் காட்டப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவினுடைய கபருக்கு அருகில் நின்று அந்த அம்மாவுக்காக ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்பது வரலாறு. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? சாதாரணமா பள்ளிவாசலை சுத்தி குப்பைகளை கூட்டி பெருக்கி அள்ளியதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த அளவுக்கு மரியாதை செலுத்தியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் பள்ளிவாசலை சுத்தம் செய்வதற்கே இப்படிப்பட்ட அந்தஸ்து என்றார். பள்ளிவாசலில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெருமக்களே. பள்ளிவாசல்ல சுத்தம் செய்வதும் வேலை செய்வதும் நிர்வாகம் செய்வதும் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் மட்டும்தான். அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் மட்டும்தான். அல்லாஹ்வினுடைய பள்ளியை நாம் நிர்வாகம் செய்கின்றோம். பள்ளியில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது, எந்த விதமான வேலையும் பாக்கி இருக்கக்கூடாது, எந்த விதமான சூழ்நிலையிலும் பள்ளிவாசலுக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தங்களுடைய உழைப்பை, நிர்வாகத்தை செய்யக்கூடிய நிர்வாக பெருமக்களுக்கும் கூட அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு அந்தஸ்து தேர்வான். எந்த அளவுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பள்ளியில் 7 ஆண்டு காலங்கள் சரியான பணியை செய்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெறுவதற்காக பள்ளியின் மீது முஹப்பத்தை வைத்து செய்யக்கூடிய அவர்களுக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது. அது மோதியாக இருந்தாலும் சரி, இமாமாக இருந்தாலும் சரி, கூட்டி பெருக்கி அள்ளக்கூடியவராக இருந்தாலும் சரி, பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவ்வளவு பெரிய இந்த பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மகத்துவமான மதிப்பு மிக்க ஒரு அந்தஸ்து பெருமக்களே. அப்படிப்பட்ட அந்த அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு நாம் முதலில் என்ன செய்யணும்? அவர்களிடத்தில் மரியாதையுடனும் அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசல் இன்று தகர்த்தெறியப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்துல ஒரு கோயிலும் கட்டப்பட்டு விட்டது. அது நம்ம கோயிலை பத்தி பேச வரல, மாற்று மத சகோதரர்களுடைய வழிபாட்டு தலங்களை நாம் பேச வரல. எந்த சூழ்நிலையிலும் மார்க்கம் அதை அனுமதிக்காது. எப்பொழுதெல்லாம் பாபர் மசூதி சம்பந்தமாக நாம் உரை நிகழ்த்துகின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு சம்பவத்தை சொல்லுவது வழக்கம். உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் ஒரு பள்ளிவாசலை நிர்மாணிக்கப்படுகின்றது அல்லது புனரமைக்கப்படுகின்றது அல்லது விஸ்தீர்ணம் என்பதாக வைத்துக் கொள்ளலாம். பள்ளி கட்டக்கூடிய அந்த பள்ளிக்கு போதுமான அளவுக்கு இடம் இல்லாததினால் பக்கத்தில் உள்ள இடத்தையும் சேர்த்து செஞ்சுட்டாங்க, பள்ளிவாசலை கட்டிட்டாங்க. அந்த இடம் யாருக்கு சொந்தம் நினைக்கிறீங்க? ஒரு யகூதிக்கு சொந்தம். அந்த யகூதி பெண்மணி உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வழக்கு தொடுக்கிறாங்க. ஏன் சொந்த இடத்துல உங்களுடைய பள்ளிவாசலை கட்டியிருக்குது, அது எந்த விதத்துல நியாயம்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு கேட்க முடியுமா? நீங்க கேட்க முடியுமா? கேட்க முடிஞ்சுச்சா? கேட்டாதான் அதுக்கு நீதி கிடைச்சிருமா அல்லது கிடைச்சிருக்கா இது வரைக்கும்? பெருமக்களே, உமர் அதுக்கு தான் காந்தியடிகள் சொல்லுவார், வாழ்க்கையில இந்த உலகத்துல இந்த இந்தியாவில் நல்லாட்சி மலரும் அப்படின்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம் வரணும்னு சொல்லுவார். உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த கட்டடத்தினுடைய அந்த நிர்வாகிகள் அழைச்சாங்க, இந்த அம்மாவுடைய இடத்துல நீங்க இடத்தை நீங்க கட்டியிருக்கிறதாக சொன்னாங்களே, இது உண்மையா? அப்போ கலீஃபா அவர்களே, நாங்கள் கட்டினதெல்லாம் உண்மைதான். அந்த அம்மாவுடைய கணவர்கிட்ட கேட்டுட்டு தான் கட்டியிருக்கிறோம். கணவர்கிட்ட கேட்டுட்டு தான், அநியாயமா அபகரிச்சம் கட்டல. இல்லை, அந்த அம்மாவுடைய சொந்த இடம், அவங்க தகப்பனார் பூர்வீகமாக அந்த அம்மாவை கொடுத்த இடம். அந்த அம்மா இடத்தை கேட்குறாங்க. அந்த அம்மாவினுடைய இடத்தில் கட்டிய இடத்தில் பள்ளிவாசலை இடித்து விட்டு அந்த அம்மாவுடைய இடத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுடைய இடத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. திருப்பி கொடுக்கப்பட்டது பெருமக்களே. யாரு? இஸ்லாத்தை மிகப்பெரிய எதிரியாக கருதக்கூடிய யகூதி இனத்தைச் சேர்ந்த ஒரு சாதாரண பெண்மணிக்கு அவங்க கேஸ் தொடுத்தாங்க, திருப்பி கொடுத்தாங்க. அல்லாஹ் அக்பர். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பள்ளிவாசல்ல எல்லாருக்கும் இப்ப புதுசா அடுத்த ஒரு பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு ஏற்பாடாகிட்டு இருக்கு. ஞானவாபின்னு ஒரு பள்ளிவாசல், காசியில. இன்னொன்று நீங்க விளங்கிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு ஒண்ணு இருக்குதுங்க, அல்லாஹ்வுடைய வழிமுறை. அது என்ன தெரியுமா? அது அல்லாஹ் செய்வான், நிச்சயம் செய்வான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுல நம்ம உறுதியா இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தான் நமக்கு போதுமானவன். நம்ம மாற்று மதத்தினுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிறோம், என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். அல்லாஹ்வுடைய சுன்னத்து தெரியுமா உங்களுக்கு? ஃபிரௌன் இருக்கான்ல, ஃபிரௌன்
மூசான்னு ஒருத்தர் பிறக்க போறாரு. அவர் பிறந்தா நம்முடைய உயிருக்கும் ஆட்சிக்கும் ஆபத்து. அதனால அந்த இனத்தை சேர்ந்த எல்லாத்தையும் செஞ்சது குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்களை காலி பண்ணிருன்னு சொன்னானா. அப்ப அதே மாதிரி காலி செய்யப்பட்டது. ஒரு மூசாவை கொல்றதுக்காக வேண்டி பல 100 குழந்தைகளை கொன்று குவித்தார்கள். ஆனா அல்லாஹ் என்ன பண்ணா தெரியுமா? அந்த மூசாவை ஃபிரௌன்கிட்டயே அனுப்பி, இந்தாப்பா நீயே வளர்த்து எடு என்பதாக என்ன செய்யறாங்க சொல்ல கொடுக்கப்படுகின்றது. அதுக்கு அத்தாட்சி மூசாவே ஃபிரௌன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்றாங்க? அலம்னுடைய அன்னிக்க ஃபீஹா வலிதா, நீ என்னுடைய வளர்ப்பு மகனப்பா. மூசா நபிக்கும் ஃபிரௌனுக்கும் வாக்குவாதம் ஏற்படும் போது ஃபிரௌன் சொன்ன வார்த்தை, நீ என்னுடைய வளர்ப்பு மகன், என்னையே எதிர்த்து நிற்கிறியா என்பதாக கேட்பார். எப்போ மூசாவை அழிக்கணும்னு நினைச்சானோ அப்பவே அல்லாஹ் தஆலா அந்த மூசாவை அவன் வீட்டுக்கே அனுப்பி அவனுடைய பராமரிப்பிலேயே அவனுடைய கைகளிலேயே வளர்க்க வச்சா அப்படின்னு சொன்னா இது அல்லாஹுடைய சுன்னத்து. இன்னைக்கு நீ அல்லாஹனுடைய ஒரு பள்ளியை இடிச்ச, அந்த இடத்துல உனக்கு தேவையான கோயிலை கட்டிக்கிட்ட, இன்னொரு பள்ளியை இடிப்போம்னு சொல்ற. ஆனால் அல்லாஹ் கருணையாளன் பாதிக்கப்பட்டவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ரணங்களை அல்லாஹ் பார்க்கின்றான். எப்பொழுதும் பாதிக்கப்பட்டவர்கள் கைகளை ஏந்தி அல்லாஹ்விடத்தில் அவன் கேட்டுவிட்டான் என்று சொன்னால் பெருமக்களே, நிச்சயம் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான். அந்த பாபர் மசூதியை இடித்த காலத்தில் இருந்து இன்று வரை ஆண்டுதோறும் டிசம்பர் 6 வந்தால் அனைத்து மக்களும் ஒன்று கூடி அந்த பாபர் மசூதிக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய நாம் 2 ரக்காத்து தொழுதிருந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டிருந்தால் இன்று அது உங்களுக்கு திருப்பி கிடைத்திருக்கும். நம்மள்ட்ட என்ன சரியில்லை. நம்ம எதுக்கு கூட்டம் தெரியுமா? நமக்கு என்ன தெரியுமா? நம்ம கூட்டத்தை காட்டணும். நம்ம கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்முடைய கெப்பாசிட்டி என்ன, நம்முடைய கெத்து என்ன என்பதை காட்டுவதற்காக வேண்டிய கூட்டங்களை கூட்டினோமே தவிர நம்முடைய உள்ளத்தில் என்ன இல்லை, பள்ளிவாசலை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இருந்திருந்தால் அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்திருப்பான். பள்ளிவாசல மேல நமக்கு முதல்ல முகப்பத் இல்லை, அன்பு இல்லை, மரியாதை இல்லை, கண்ணியம் இல்லை, மகத்துவம் இல்லை. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நன்மையை அல்லாஹ் தஆலாவுடைய மலக்குகள் நமக்கு பதிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த பண்டிகை வர்ற நேரம் பார்த்தீங்களா? பல தடவை சொல்லி இருக்கிறோம். பள்ளிக்கு வாரம் ஒரு வாட்டி வர்றவங்களும் இருக்கிறாங்க, ஜும்மாவுக்கு மட்டும் பெருநாளைக்கு மட்டும் வர்றவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லலை, சாதாரணமா 5 நேரம் தொழுவு வரக்கூடியவங்க கூட தாமதமா வர்றதை நினைச்சுதான் நம்ம ரொம்ப வேதனையா இருக்குது. எப்படா பள்ளிவாசலுக்கு போவோம் அப்படிங்கிற சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க தானே உண்மையான மூமின்களா சொல்லி கொடுத்தாங்க. பள்ளிவாசலுக்கு வர்றதே லேட்டு, தொழுவமா சலாம் கொடுத்தோன்னு எடுத்து வெளிவட்டு பின்னாடி ஓடுறமே, அவங்களுக்கு பள்ளிவாசலுடைய மதிப்பு தெரிஞ்சா செய்வாங்களா? பள்ளிவாசலில் இருந்து நீங்கள் தொழுது விட்டு சலாம் கொடுத்து அந்த இடத்தில் அமர்ந்து உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் அங்கீகரிப்பதோடு மட்டுமல்ல, நீங்கள் தொழுது கொண்டிருந்தால் என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது. எந்த காரணத்தை கொண்டும் பள்ளிவாசலில் உங்களுடைய குரல்களை உயர்த்தி பேசிவிடாதீர்கள். அப்படி பேசியவர்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய சாட்டைகளால் தண்டித்தார்கள் என்பதாக ஹதீஸ் சொல்கின்றது. பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த இறை இல்லத்தை எவ்வளவு கண்ணிய குறைவாக நாம் பயன்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில கண்ணிய குறைவு ஏற்படும். இந்த இறை இல்லத்தை எவ்வளவு உயர்வாக தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றி அதனுடைய அந்தஸ்தையும் மகத்துவத்தையும் நாம் உணர்ந்து மகிழ்ச்சியோடு பள்ளிக்கு வருகின்றோமோ நம்முடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை உயர்த்தி மகிமையை ஏற்றி மகிழ்ச்சியை வாழ்க்கையில் ஏற்படுத்துவான். பாருங்க, இந்த நோம்புல பார்க்கலாம், பள்ளிவாசலினுடைய நிலைமையை பார்க்கலாம். இங்க ஒரு கூட்டம் உட்காந்துருப்பாங்க, ஹவுஸ்ல ஒரு கூட்டம் உட்காந்துருப்பாங்க, வெளியில படிக்கட்டில் ஒரு கூட்டம் உட்காந்துருப்பாங்க. தராவி ஆரம்பிக்கணும்னு பார்க்கலாம், நோம்பு துறக்கும் போதும் பார்க்கலாம். கசன்னு பேசிக்கிட்டு இருப்போம். அல்லாஹ்வுடைய பள்ளியிட்ட
அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பேச்சை தவிர குர்ஆனா இருக்கணும், அல்லது ஹதீஸா இருக்கணும், அல்லது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்தை தவிர மற்ற எந்த பேச்சு பேச வரணும் இங்க வர வேண்டாம், வெளியில போயிருக்கு. பள்ளிவாசலுக்கு உண்டான இடம் இல்லை. ஊர் பேச்சையும் ஊர் புறணையும் பேசக்கூடிய இடம் பள்ளிவாசல் இல்லை. பள்ளிவாசலுக்கு மன அமைதிக்காக வர்றீங்களா, உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும், மனசாந்தி கிடைக்கும், மகிழ்ச்சி ஏற்படும், கவலை அகலும், கடன் தீரும். அன்பான பெருமக்களே, அவ்வளவு அற்புதமான இடம் இந்த பள்ளிவாசல். இந்த வகையில இந்த தப்லீக் ஜமாத்தை நம்ம என்ன செய்யலாம், பாராட்டலாம். 40 நாள் சில்லா போறாங்க, 4 மாசம் தப்லீக் போறாங்க. எங்க போய் ஹோட்டல்ல தங்குறாங்க? பள்ளிவாசல தான் தங்குறாங்க. பள்ளிவாசலில் நீங்கள் நுழையும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை நான் பலமுறை சொல்லியிருப்பேன். பள்ளிவாசலில் நீங்கள் நுழையும் பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய தரம் உயரும், மகிழ்ச்சி அதிகமாகும், உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு அளவில்லாம போயிடும், செல்வமும் அதிகமாகும். பெருமக்களே, எப்பெல்லாம் நீங்க பள்ளிவாசலுக்குள்ள நுழையிறீங்களோ, நுழையும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உள்ளவாங்க, வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பள்ளிவாசலுக்கு வர செஞ்சான்னா அல்லாஹ், அதுக்காக அல்லாஹ்விடத்தை நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி ஒரு ஸலவாத்தை சொல்லுங்க. வலது காலை எடுத்து உள்ள வைங்க. நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து பிஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா. இந்த பள்ளியில் நான் தங்கி இருக்கும் காலமெல்லாம், அது நீங்க ஒரு நிமிஷமா இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷமா இருக்கட்டும், அரை மணி நேரமாக இருக்கட்டும், ஒரு நாள் முழுவதுமாக இருக்கட்டும், அந்த நியத்தோட உள்ள வாங்க. உள்ள வரும் பொழுது அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தான வாசலை எனக்கு திறந்து விடுவாயாக என்று சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே நுழைந்து நீங்கள் வெளியில் செல்லும் வரை உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நன்மையான விஷயமாக இருக்கும். அதை நீங்க நடைமுறைப்படுத்தி பாருங்களேன். உங்களுடைய கடன்களை கூட அல்லாஹ் தஆலா இலகுவா அடைச்சிருவான். உங்களுக்கு எந்த சிரமமே இல்லாம அடைச்சிருவான். உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா உயர்த்துவான். பள்ளிவாசல் எப்படி அல்லாஹ்வுக்கு சந்தோஷம், விருப்பம் தரக்கூடிய இடமாக மாறி இருக்கின்றதோ, அதுபோன்று இந்த செயலை செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு மிக சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும். அப்படிப்பட்ட இந்த அல்லாஹ்வினுடைய பள்ளியை நாம் நேசிக்காததனுடைய காலத்தின் காரணத்தினால்தான் இந்த ஒவ்வொரு பள்ளிகளாக இடிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். நம்ம அல்லாஹ் தஆலா தான் நம்மையும் நம்முடைய பள்ளியையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.